ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி சூப்பரான ஒரு சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத செய்முறை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சன்னா வந்துங்க சப்பாத்தி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ்னு சொல்லலாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. சாப்பிட்ணும் போல் தோணுது இல்லையா? அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் எப்படி செய்தேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இப்போ சன்னா வந்து ஒரு நைட்டே ஊற வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடுங்க. இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இந்த சன்னா மசாலா மேக்ஸிமம் நம்ம ஒயிட்டில் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கருப்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் வேக வச்சாலும். இது வெள்ளை கொண்டக்கடலை வந்து நம்மளுக்கு மேலே தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். சன்னா செஞ்சாலுமே அந்த கல்லை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு உப்பு வந்து கரெக்டான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். 3 விசிலில் நல்லா வெந்துடுங்க. நல்லா ஊறின கடலைக்கு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு எடுத்துக்க போகிறோம். இப்போ கோதுமை மாவு எப்பயுமே கோதுமையாக வாங்கி நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோதுமை வந்து ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கப்புறம் வரக்கூடியது மழை நாள் அப்படின்றதுனால நம்ம இப்போவே வெயில் இருக்கும்போதே தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த மழை டைமில் நம்ம எது வாங்க போனாலும் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாவு அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு இருக்குங்க. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆயில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சோன்னா சாஃப்டாக வரும். அதனால் ஆயில் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிட்டு தண்ணி தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ கோதுமை மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. பிசைஞ்சு ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ மேலே வந்து ஆயில் தடவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ சன்னா மசாலாவுக்கு ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு அதிகமாக தேவையோ அந்தளவுக்கு வந்து வெங்காயம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து உரல்லே தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்தமாரி உரலில் தட்டி எடுத்துக்கிறது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு சன்னா மசாலாவும் நல்லா விசில் வந்துடுச்சிங்க. நல்லா வெந்துடுச்சு கடல. இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு பட்டர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஆயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து சன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சி மொக்கு இது எல்லாமே சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண ஆனியனையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சமான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வந்து செவந்து வரணுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இது கூடவே பாதாம், முந்திரி இது 2ம் சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கடலையே அரைச்சி கூட சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடச்சிருங்க. அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. 2ம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சன்னா மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து காரத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதில் ஊற்றிட்டோம். நல்லா அப்படியே கலந்து விட்டுலாங்க. தண்ணி நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கூட 1 கிளாஸ் சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். மிளகாத்தூள் இதிலெல்லாம் இப்போ போட்டிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா அது 1 ஸ்பூன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம கிரேவி பதத்தில் வைக்கிறதுனால தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு சன்னா வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து வீணாக்காமல் நம்ம தண்ணி தேவைப்படுதில்ல கிரேவிக்கு, இந்த தண்ணியை அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடுங்க. நல்லா வந்து கொதிக்கணும். இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தியை உருட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1/2 hour ஆகிடுச்சிங்க. மாவு நல்லாவே ஊறி வந்துடுச்சு. சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம்.
சப்பாத்தி உங்களுக்கு நல்லா உப்பி வரணும் அப்படின்னா, நம்ம திரட்டும் போதே ஒரு 3ஆ 4ஆ மடிச்சுட்டு மறுபடியும் திரட்டினீங்க அப்படின்னா, சப்பாத்தி அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா உப்பி வருங்க. சன்னா வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. கிரேவி வந்து நல்லா கொதித்து சுண்டி வருதுங்க. இந்த சமயத்தில் புளிப்பு இல்லாத தயிர் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. புளிப்பு இல்லாத தயிர் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து நீங்கள் வந்து சன்னா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுமே நம்மளுக்கு வந்து சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி நம்மளுக்கு சுண்டி வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தியும் மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா 3ஆ 4ஆ மடித்து திரட்டி எடுத்த சப்பாத்தி எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு. இப்போ இந்த மாதிரி போட்டு எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நார்மலான சப்பாத்தி அப்படியே உருட்டி போட்டு எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செய்யக்கூடிய சப்பாத்தி இதுவே நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போ சன்னா கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ட்ரை ஆகிடுது. கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம போட்டுக்க போகிறோங்க. இது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், வித்தியாசமான வாசனையாக இருக்கும். வெந்தயக்கீரையை காய வச்சு ரெடி பண்ணுறது தான் இந்த கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறது. இது கொஞ்சமான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கும் இந்த சன்னா மசாலாவுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஜீரா ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இந்த சன்னா மசாலா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தேங்காய் பால் சாதம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் இந்த சன்னா மசாலா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து சாப்பாடு வந்து பரிமாறிடலாம். சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுமா, சன்னா மசாலாவும் அவ்வளோ நல்லாயிருக்கு, இது மேட்சிங் ரெண்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. நம்மளோட சேனலில் செய்த இந்த சன்னா மசாலா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மெத்தடில் சன்னா மசாலா வீட்டில் ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.